இன்றைக்கி ஃப்ரைடே வந்து இந்த காயில் தான் சாம்பார் வைக்க போகிறேன். இதில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த இடத்த நான் வெட்டியிருக்கேன் பாருங்கள். எந்த காய் வெள்ளரிக்காய் வாங்கினாலுமே இந்த இடத்த வெட்டிட்டு, இது வெள்ளரிக்காவா? ஆமாம், இது ஒரு கும்ப வெள்ளரிக்கான்னு கேரளாக்காரங்க அடிக்கடி வைப்பாங்க. இதில் ஒரு கசப்பு வரும் சம்டைம் வரும். அப்படி வந்தால் இந்த மாதிரி எடுத்துருங்க. கொஞ்சம் நேரம் இப்படி நல்லா தடவிட்டு அப்புறமா இந்த இடத்த வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நறுக்கி குழம்பு வைங்க. இதில் வந்து ஒரு சின்ன கசப்பு வரும். அதே மாதிரி சின்ன வெள்ளரிக்காய்க்கும் அப்படி தான். இந்த மாதிரி நான் வெட்டிட்டு பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இது வேஸ்ட் ஆக்கினாலும் பரவாயில்ல, இது வேஸ்ட் பண்ணிடுங்க அப்படியே. இனிமேல் இதை வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு நம்ம நறுக்க ஆரம்பிக்கலாம். இனிமேல் இதில் கசப்பு வந்தாலும் குழம்புல ரொம்ப சேராது. சம்டைம் நம்ம குழம்பு வச்சு முடிச்சிருப்போம், என்னடா குழம்புல ஒரு கசப்பு வருது அப்படின்னா, இது வந்து இந்த கார்னரில் இந்த மாதிரி எடுத்துட்டோன்னா வராது. நல்லா அழகாக இப்படி எடுத்துடணும். கொஞ்சம் நேரம் செஞ்சு பாருங்கள், தெரியும் அதில் கசப்பு இருக்கா அப்படின்னு. டேஸ்ட் பண்ணுங்கள், தெரியும். ஓகே, தேங்க்யூ.